வெல்கம் டு ரஷ்மி கேமிங். இங்கே நாங்கள் ஒரு கேம் விளையாட கேம்னா ஸ்டெண்டினா வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டிலேருந்து நான் தப்பிக்கணும். ஆனால் தப்பிச்சாதான் நான் போகலாம், இல்லைன்னா உள்ள இருக்கிறக்காங்க இல்லை நான் சாப்பிடுச்சிருவாங்க. அப்படி ஒரு கேம் தான் நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம். நாங்கள் கேமுக்குள்ளே போவோம். இது எத்தனை என்னென்னா இது என்ன போட்டிருக்குன்னா 8 பேப்பர் எடுக்கணும். இங்கே கீ மாதிரி காட்டும், ஆனால் கீகளை சேர்த்து ரூம்களை திறக்கலாம். ஆனால் கேம் பார்த்து தெரியாது. உதாரணத்துக்கு நான் யூடியூப்ல அடித்து பார்த்து தான் இதுக்கு வரேன். நீங்களும் அந்த கேம் ப்ளே பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே அந்த பேர் ஒன்று தரேன். அந்த பேர் அப்படியே ப்ளே ஸ்டோரில் போய் அடிங்க. இந்த கேமோட பேர் ஆனால் இது கிரானிட்ட கேம் தான். என்ன கிரானி ஸ்டெண்டினா ஸ்டெண்டாக தானே. இந்த பேப்பர் தான் ஒன்று இருக்கு, எடுப்போம். 1 பேப்பர் கலெக்ட். ஓகே, ஒரு பேப்பர் அப்படி எடுத்துக்கிட்டோம். இப்படியான நான் அப்புறம் சொல்கிறேன் அதை. ஓகே, இப்போ நாங்கள் ஐயோ ஸ்டெண்டுடா, அப்பா கையில் நடுங்குது, அப்பா கையெல்லாம் நடுங்குது. ஆனால் எண்டிங்கில் ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த பேப்பர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் நடந்தது. செத்து போயில அது என்ன நடந்தது நீங்கள் பார்க்கணுன்னா ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே தெரியும். வாங்க. ஓகே, இதுக்குள்ள கேம் இருக்க முட்டை செஞ்சு நேராக போவோம். அப்படி ஓகே, இந்த காலத்திருப்பான் இந்த டோரே இந்த இது இதுப்பான் பேரும் வருது இல்லை போய் பார்த்தோன்னே. இது என்ன ஓப்பன். ஓகே, ஓப்பன் க்ளோஸ். அப்படி இதான் ஒரு ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் உண்டு. ஓகே, அங்கே ஒரு இது இருக்குது, அது திறந்து பார்ப்போம். இதுகளுக்கு கிராணி வீட்டில் எல்லாம் இதில் ஒளியலாம். சரி, நாளைக்கு என்ன கேம் ப்ளே பண்ணணும்னு சொல்லி போடுங்க. ஓரல் கேமா இல்லை கிராணி பற்றி ஒரு கேம் போடணும்னு சொன்னீங்கன்னா கிராணியை பற்றி போடுறேன். அப்படி நான் கேம் நான் போடுவேன். ஓகே, அப்போ வீடியோஸ் வரணும்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணால் நான் அடுத்த கேம் தான் அதையும் போட்டுவிடுவேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வீடியோ போடணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் வீடியோ போட முடியும். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் என்ன கேம் ப்ளே பண்ணணும்னு சொல்லி பண்ணுங்கள். இங்கே விட்ருக்கு இதை நினைக்கிற மாதிரி தான் இருக்குமா. சும்மா ஃபுல்லாகிட்டுனால சுட்டு அந்த பவரை காப்பாற்றுக்காக ஆரம்பிப்பேன். ஃபுல்லாகவே இறங்கிட்டேன். ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு அங்கேங்களை துடி போவாங்க. அங்கே ஒரு கீ இருக்குது. ஒரு கீ எடுத்துட்டோம். அந்த கீயை வச்சோன்னீங்களா அந்த பேப்பர் எடுக்கிற மட்டும் தான். 2ஆவது பேப்பர் எடுப்போம். அதுக்குள்ள ஒன்றும் இல்லாது, அங்கே ஒன்றுமே இருக்காது. அங்கே போட்டு கீஸை கக்குவோமா இல்லை கீ கக்க அங்கே யாரும் நின்றாம இருந்தால் சத்தமும் கேட்குது. அவள் மட்டும்தான் இருக்கிறாளா இல்லைன்னா இன்னொரு ஆளும் இருக்கிறாங்களா? எனக்கு நான் இருக்குது. ஒரு ஆளே பார்த்தாவே எனக்கு பேய மாதிரி இருக்குது. பேய் தான் அப்போ பயமாக இருக்குது. இதில் இன்னொரு ஆள் இருக்கிறாங்களா? 1 கீ ஓப்பன். ஒரு கீ எடுத்துட்டீங்களா? அப்படிங்கிறது ரூமுக்கு மட்டும் தான் கீ நிற்கிறேன். எவன்டாவன் ஐயோப்பா பயமாக இருக்கு. எவன்டா அவன் சொல்லிக்கிட்டேனே. அது எங்கேயும் போனால் திருப்தி தான் இருக்கும். இது ஓகே, இந்த ரூமுக்கு எதுவும் இருக்கா? இல்லை, இதில் ஒன்றுமே இல்லை. மூடி வச்சுருப்போம். போடாங்களே. எனக்கு எல்லாத்துக்கும் பயம்தான். எனக்கு பேயை பார்த்தா பயமே இல்லை. எனக்கு பாம்புனா பயம் இல்லை. ஐயோ, பாம்புனா பயம் மாற்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு பேயை பார்த்தா பயம்னா க்ரீன் கலர் ஆட்டா போடுங்க, இல்லைன்னா ரெட் கலர் ஆட்டா போடுங்க. ரெட் கலர் எதுக்குன்னா உங்களுக்கு பேயை பார்த்தா பயமே இல்லை, அடித்து கொள்ளுவீங்கம்மா. எனக்கு அப்படித்தான். அப்படிதான் 1 கீ ஓப்பன் லாக்கிங். திஸ் இஸ் ஆல். ஒரு மொழி கதைக்க முடியுமாடா வேலை வச்சுக்கிட்டு. அங்கே அப்புறம் ஒரு பேப்பர் நான் இங்கேயே கண்டுட்டேன். அங்கே ஒரு சாவியும் இருக்குது. அதே இல்லை, ஒரு பெரிய அந்த 6ஆம் மணியில் வச்சுருக்க மாதிரி. சன் டிவியில் 6ஆம் மணி போட்டாங்க, 6ஆம் மணி 1. அதில் கடைசி எண்டிங்கில் ஃபோட்டோ எடுத்தாங்க. அது ஃபோட்டோவுக்கு பின்னுக்கு ஜூம் பண்ணி பார்க்க அது பின்ன பேர் இருக்குது. அந்த பேய் அழியல இருக்குது. 6ஆம் மணி 4 மட்டும் வந்துட்டு 2024. 6ஆம் மணி 5 வரையில் எப்போ வருமோ அது. 6ஆம் மணி 4 இன்னும் பார்க்கல, எடுத்தால் பார்க்கணும். ஓகே, 3 பேப்பர் எடுத்துட்டோம். இன்னும் 5 பேப்பர் எடுக்கணும். பேப்பருக்கே இப்படி நடுங்குதுன்னா ஐயோ மாற்ற இல்லை நடுங்கல. இந்த
இங்கிட்ட பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. அங்கே பாருங்க, அங்கே ஒரு தண்ணி. இது ஃபுல்லாக ஏறதால பார்ப்போம். ஏறிட்டு நீங்கள் இது ஃபுல்லாக மட்டும்தான் ஏற்றி நினைக்கிறேன். இது என்ன டோர்? இது சத்தம் தானே. ஐயோ, ஒரு பேய் துரத்துது, காப்பாற்றுங்க இந்த பேலேருந்து. இது யாரு? இது இந்த மூத்து இங்கேயே நான் காட்டுறேன். இப்போ தான் நம்மளுக்கு கிராணி வீட்டில் சீவருக்குளுக்கு ஒரு பேய் ஒன்று 8 காலில். அது 8 கால் தானே. இதே என்ன ஒரு காலில் இருக்குது, 2 காலில் இருக்குது. என்னடா புரியல. சத்தம் நின்றுட்டு அப்போ மறையில் நினைக்கிறேன். கதவு நான் கதவு ஆனதொரு பண்ணிடுறேன். நான் நினச்சேன் கதவு தானாக துறப்பட்டது. ஐயோ, நான் என்ன மாற்றி கிடைக்கிறேன் பேயை கண்டோன்னு. கதவு நான் என்ன சொன்னேன்னா, கதவு ஐயோ வருதுலே பேயும் அதற்கு இன்னொன்று ஸ்ட்ரெண்டு. நான் இந்த இது திறந்து பார்ப்போம். என்ன சொன்ன மாதிரி கதவு தானாக துறப்பட்டது. அப்போ எனக்கு பேய் உள்ளுக்கு வரப்போகுது. பார்த்தா ஒன்றுமே வரல. தானே நான் தான் துறப்பட்டிருக்கேன். நான் தான் திறந்து விட்டுருக்கேன். ஐயோ, வாங்க போம். கடைசியில் ஒரு பேய் ஒன்று படா அப்படி சொல்ல மாட்டேன். அதை நீங்களே வந்து பாருங்கள். ஆனால் கடைசியில் நான் ஒரு குழந்தைய காட்டுறேன். குழந்தைய நான் இப்போயே காட்டுறேன். இப்போ காட்டிடாது. ரூம் நான் இப்போ தேடி தான் பார்க்கணும். நான் யூடியூப்லையும் பார்த்தேன் அந்த வீடியோ. நான் அந்த வீடியோஸ் கூட இல்லாத இதில் நீங்கள் இது பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் ஒரு மறந்துருக்கு. எடுத்துகிட்டு ஃபுல்லாக்கிட்டு ரெடியாக போ. பேய் லொக்காய் பண்ணிட்டு வந்துடுவோம். பேய் பார்த்தோன்னே சளியும் வந்துட்டு அது வரைக்கும் நான் பார்த்துட்டு வந்தேனே ஃபர்ஸ்ட். ஐயோ, 8 பேப்பர் எடுக்க சொல்லுவாங்க. அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க. அதை இப்போமா என்னை பற்றி நான் உங்களுக்கு புரியலை தானே. 1 key. ஓகே, லோக்கி திஸ் லோக்கிங்கிற சொல்லி சொல்கிறதுக்கு நான் மாற்றி சொல்லிட்டேன். பரவாயில்ல, அப்படி சொல்லுவாங்க தானே. 8 பேப்பர் இன்னொரு 4 பேப்பர் எடுத்தால் சரி. 4 பேப்பர் இன்னும் 8 பேப்பர் எடுத்தா 4 பேப்பர் இன்னும் 4 பேப்பர் எடுத்தால் சரி வரும். மாற்றி கதைக்கிறேனே. டேய், ஒரு ரூமாக வைக்கிறீங்கன்னா ரூமுக்கு சாமான வைங்களா? நீங்கள் தனியாக சொல்லணுமா? என்ன எங்கேயாவது பக்கம் நான் போகிறேன்ல கேட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஓகே, இந்த வீடியோக்கு யாரும் லைக் பண்ணினாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்களும் சேனலை பார்க்கலாம். சரி, போவோம். அப்படியே நேராக போ. எனக்கே கொஞ்சம் ஐயா பார்த்தோன்னே ஒரு பேச்சு பதில் பேசானே இருக்கிறதா. அது என்ன சாமி, இது என்ன சாமின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பக்கத்தில் போவோம். கோவிங் இந்த ரூமுக்கு 2 ரூமுக்கு தான் சாவி இருக்கணும். சாவிக்கு பேப்பர் இருக்கணும். உள்ளக்க போவோமா? என்னச்சுன்னா சளி பிடிச்சிட்டேன். Cosa ora delle pedazo faticando detto non basti nastro ti cerca di togliere letto non basti e zitto non basti cosa ora உங்கள் ஒரு பேய் பார்த்துட்டு என்ன துரத்துக்கு எல்லாருமே எல்லாரும் சப்போர்ட் பண்ணி லைக் அண்ட் ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ். அப்போ தான் அந்த பேயை விடுவோம். என்ன நீங்கள் தான் காப்பாற்றணும். உங்களோட கையில் தான் என்கிட்ட பொறுப்பு இருக்குது. நீங்கள் தான் காப்பாற்றணும். நீங்கள் தான் காப்பாற்றணும். காப்பாற்றி லைக் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன காப்பாற்றுங்க. இங்கே ஒரு கீ இருக்குது, இங்கே ஒரு பேயும் இருக்குது.
இங்கே ஒரு பேப்பர் இருந்தால் நல்லா இருக்கு. யாருக்கு தெரிப்பாவு. நீங்கள் தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை காப்பாற்றினதுக்கு நன்றி. நீங்கள் தான் காப்பாற்றணும். நீங்கள் தான் காப்பாற்றணும். மும்பாதி எத்தித்தும் மும்பாதி அல்தி கோசா பேலோ வட்டிக்காரோ பாதி இன்னொரு பேய் என்ன பாக்கு காப்பாத்துங்க. ஒம்பாதி ஸோ அப்புறம் தெரியும் தான். ஆனால் இப்போ பாட வேணாம். ஏன்னா பேய் பாட்டு பிடிச்சி டான்ஸ் ஆட போகுது. அங்கே ஒரு பேப்பர் இருக்குது. அந்த இருக்கு அப்பா இப்போதான் நிம்மதியாக இருக்குது. இன்னும் 2 பேப்பர் இருந்தால் வீடுலேருந்து பாஞ்சு போயாவது வீடுலாம் போமாங்க. ரத்த கொதிப்பு ஐயோ வர ஐயோ வாழ்க்கை வருதே இல்லை பாட்டுகள்லாம். சரி இந்த பாட்டை நாங்கள் பாடலாம். நம்ம தான் இப்போ அந்த பாட்டு போடுவோம். என்ன பாட்டு போடுவோம்? 1 இயருக்கு வந்து திந்தான திசேலானா ஊசி போ தாடி தானா போட்ட தோட்டி போ வச்சுமே தூபோ போபாதோ பேபி டி போபா அடுத்த தோசி திசே ஹோனா போஸ் தானா போஸ். அது இன்னொன்று இந்த நீங்கள் ஸ்டார்டிங்லாம் சொல்லணும். இப்போ சொல்லலை. ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள். ஏன்னு தெரியுமா? நீங்கள் இன்னொருக்கா பார்க்குறேன்னா ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள். நீங்கள் கேம் எங்கே இருக்குன்னு பார்க்க ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள். ஏன்னா இதில் சவுண்ட் கேட்காது. அது கேட்கும். நீங்கள் உங்கள் ஃபோனில் வர சவுண்டாக அந்த அளவுக்கு இருக்குது. ஃபோன் போட்டிங்கன்னா இது அடிக்கும். யார் அது உள்ளுக்கு இருந்து வருது? விட மோசமாக இருக்குது இது. ஓகே இன்னும் கொஞ்சம் நம்ம தேடிட்டு போகலாம் நினைக்கலாம். சாவி பேஸ்ட் பண்ணிட்டோம். வேறு லொக்கர் இல்லை. கடைசியாக இல்லை சாவி நம்ம போட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே என்னடா அதுலேயும் ஒரு பேப்பர் இல்லையாடா? ஏன்னா சோதனை பண்ணுறீங்களா? நான் இப்படி நினைக்கிறேன். இதுக்குள்ளே தான் இருக்கு நினைக்கிறேன்டா. இப்போ பேருந்து வந்தது 8 கால்களை இதில் சொன்னார். இப்போ 2 காலில் வந்து நிற்க சொன்னேன். அதுட்டு ரூம் போட்டு தான் இருக்குமா? அதுவும் கண்டுட்டு சரி அதுட்டு ரூமுக்கே போயிடும். ஐயோ சத்தம் கட்டுருக்கு. ஐயோ மூவ் ஆகுது இல்லை. ஐயோ என்னடா அது மூவ் ஆகுது இல்லை. நம்ம தான் கையை வச்சு தட்டானே. நான் கையை கட்டாதான் காலை கட்டிக்கிட்டு இருந்தால் அப்படி போகும். ஓகே இதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலாது. இதுக்குள்ளெல்லாம் போய் திருடணும். வேறு எங்கேயும் இருக்காது. ஓகே ஐயோ பயமாக இருக்கு. ரேட்டை பார்த்தாவே பயமாக இருக்கு. அப்பயே நினச்சி சொன்னதாண்டா இங்கே எதுவும் இல்லை. அவன் உடுக்க போக சொல்லி போட்டு தள்ளி விட்டுட்டு அவன் ஓடி வந்துட்டான்டா. ஐயோ இப்போ எங்கே போய் தான் அந்த பேப்பர் தருது? ஓகே இங்கே இந்த இடையிலாவது கடவுள் இருக்கிறது. கடவுளே கோவிந்தா காப்பாற்றுங்க. நீங்கள் காப்பாற்றினீங்க தான் இவனை சுடுகாட்டில் போட்டு எரிச்சிடுவேன். அவன் வெளியே தான் நிற்கிறான். அவன் தான் பூண்டு விட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வர சொன்னான். நீங்கள் லைக் இல்லைன்னா எந்த வீடியோவில் பார்க்குறவங்க எல்லாரையும் கொளுத்தி போட்டு எரிப்பேன். ஏன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து 2 அடி கொடுத்தீங்கன்னு சரிவிடும். சரி கடவுட்ட வேண்டியாச்சு. சரி நான் போவோம். பக்தா நீ சொல்கிற மாதிரி நடக்க கூடாதுன்னா இந்த வீடியோ எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நான் வீட்டில் வந்து உள்ளத்தை உடைத்து அம்மா மேலே அடிக்க போவேன். என்ன இதில் உண்மை? ஏதோ சத்தம் கதைக்க சத்தம் கட்டது. அப்பா விட்டு போய் படுத்துடும். குட்ஜா நீங்கள் என்ன ரன் பண்ணி உங்கள் ஹெட்செட் ரூமுக்கு போங்க. உங்களுக்கு டைமே 1 மினிட்டா 2 மினிட் தான் இருக்குது. ஐயோ அந்த டைமே பெரிய டைம் தான். ஓகே இந்த பக்கம் ரோட்டில் தெரியுது. ஓகே ரத்தம் ரொம்ப ரத்தம் எண்டிங்கில் வச்சு சொன்னாங்க. இப்போ அதை இனிதான் வர போய் பாருங்க. ஓகே இங்கே போப்போம். இனி பாட்டு தவிர ஒரு கூட்டம் தெரியல. போயோ ஓகே ஓடு எண்டிங்கில் டெஸ்ட்டே இதுக்கிட்ட தான் இருக்குது பாருங்கள். அதுவும் சொல்ல தொடங்கிடும். இவ்வளோ சொல்ல தொடங்கிடும். இதில் நான் ஒரு அடிக்கி தான் போவேன். இது டெஸ்ட் இல்லை. டெஸ்ட் எண்டிங்கில் ஒரு பெரிய டெஸ்ட் இருக்கும் பாருங்கள். இப்போ இதில் திரும்பினோன்னா டெஸ்ட்டே வரும். என்ன போகுது இல்லை.
ஐயோ 3 2 1 டெஸ்ட்டை பாருங்கள். ஐயோ ஆமாம் இப்படி நான் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரீஸ் ஆகிட்டேன். எனக்கு நான் ஹார்ட் இந்த மாதிரி இதுக்கு ரோ இருக்க சொன்னாங்க. ஓகே ஓகே நம்ம முடிக்க போகிறோம். ஓகே ஐயோ அந்த பக்கம் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பக்கம் நான் திரும்ப போதா இல்லை எனக்கு எது இல்லை. அதனால நான் மட்டும் அந்த இதில் திரும்புகிற மாதிரி இருக்கு. அதில் போய் திறந்தா சரி. 3 2 1 தப்பிச்சிட கைப்புள்ள. நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க. ஆனால் பேபியா என்ன கடைசி ரெண்டு போடுவாங்க நினைக்கிறேன். கடைசி நான் பார்த்துட்டு போகணும். இது அந்த பேபி நான் பார்க்க ஆடிக்கிட்டு இருந்தது. ஆனால் நான் அந்த பேப்பரோட சத்தம் கேட்டது தானே தெரியல. ஃபோட்டோவில் விழுந்துட்டு எல்லாம் செத்துட்டாங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோஸில் நான் பார்க்குறேன். கமெண்ட் பாக்ஸில் என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள்.